மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய மணி சேவிங் டிப்ஸ், கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் நான் வந்து நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு 3 டிப்ஸ் ப்ளஸ் அதோடு வந்து கோல்டு வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ஈஸியான மெத்தடில் அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையுமே பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸு இதுதான். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாராலையுமே கண்டிப்பாக சேமிக்க முடியும் கோல்டை அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸை தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கு, ஒரு ஹை பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அதுவுமே எனக்கு இன்னும் நல்ல யூஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். சில பேர் வந்து கேட்குற டவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே ஆன்சர் இருக்குது. இன்னொரு டைம் கூட நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் புரியும். ஸோ ஏன் எதுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கங்கே ஸ்கிப் பண்ணுறது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டலாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோல்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ஈஸி இல்லை. ஸோ நம்ம நிறைய நாட்களை வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த நாட்கள்லாம் நம்ம சேமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸோடு எல்லாருமே இருக்கும். ஸோ யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு 3000 கிராம் இருக்கும்போதே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாமே, எதையாவது வாங்கி வச்சுருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்கலாம் நானும் ஒருத்தன் தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் தெரியும் அப்படிங்கிறதையும், இந்த டிப்ஸுக்கு மேலே உங்களுக்கு தெரிகிற டிப்ஸுகளையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். முதல் டிப்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிஜிகோல்டு அப்படிங்கிற ஒரு சேவிங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருமே பண்ணக்கூடிய சேவிங், அதை தான் நான் முதல் டிப்ஸாக நான் இந்த சொல்கிறேன். ஸோ 100 ரூபாயிலேருந்தே உங்களால் வந்து கோல்டை வந்து சேமிக்க முடியும். ஸோ கோல்டே சேமிக்க முடியலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு டிஜிகோல்டு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் டிஜிகோல்டில் சேவ் பண்ணுற மணியை வந்து நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயினாக வந்து வாங்கும்போது மட்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்து அந்த லாபத்தை வந்து நீங்கள் பெனிஃபிட்டாக அடைய முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வேஸ்டேஜ் அப்படிங்கிறது மூலமாக போயிடும். ஸோ அதனால் டிஜிகோல்டு ஆப் அப்படிங்கிறதுல நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஓரளவுக்கு தங்கத்தை சேமிக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மணி சேவிங் சேலஞ்சுங்கிறத கண்டிப்பாக பண்ணால் மட்டுமே நம்மளால் வந்துட்டு எந்த ஒரு சேவிங்ஸுக்கான எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து வாங்க முடியுமே தவிர மணி சேவிங் சேலஞ்சுங்கிறது கண்டிப்பாக மஸ்ட்டு. நீங்கள் 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்த்டே ஃபங்க்ஷன், உங்கள் வீட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வந்தாலும் கோல்டு ப்ரெசென்ட் பண்ணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 100 மில்லிகிராம்லேருந்தே நமக்கு வந்து 50 மில்லிகிராம்லேருந்தே கோல்டு காயின் கிடைக்கிது. ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் கோல்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை ஒரு அனிவர்சரி எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஹஸ்பண்ட்க்கோ இல்லை ஒய்ஃப்க்கோ வந்து கோல்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுங்க. ஸோ இது வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரெஸ் எடுத்தோம் எது பண்ணாலுமே நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் அதில் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அதை வந்து நல்லா வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ யோசித்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயினாக நீங்கள் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு கோல்டோட நாலேஜை கண்டிப்பாக புரிய வைங்க. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ சில பேர் வீட்டிலலாம் ஹஸ்பண்ட்லாம் வந்து என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க இந்த கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது. ஆனால் நமக்குள்ள எல்லா தேவைகளையுமே அவங்க நிறைவேற்றுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களே தவிர ஆனால் இந்த கோல்டை பத்திரம் வாங்கி கொடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் சில பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்லையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக நீங்கள் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3வது முக்கியமான டிப்ஸ் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற நகையை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம அடுத்தது நகை வாங்குறது தான். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 3 பவுன் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு 2 பவுன் 1.5 பவுனுக்காவது நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா நல்லா ஒரு நகையை பார்வையாக நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் பேங்க்கில் வச்சுட்டு எங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கண்டிப்பாக அடகு கடைக்கு நீங்கள் போகக்கூடாது. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அடகு கடையில் போய் வச்சுட்டு நீங்கள் வந்து வாங்குறதுக்கு நீங்கள் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறதும் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெபாசிட்டாக பண்ணி ஃபுல் டெபாசிட் பண்ணி நீங்கள் 11 மாதம் கழித்து கூட எடுங்க. ஆனால் கண்டிப்பாக பேங்க்கில் போயிட்டு அடகு வச்சுட்டு அதில் குறைவான இன்ட்ரெஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமான விஷயமாக தான் கோல்டை வந்து ஈஸியாக சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான வழியாக
ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வைக்கிற கோல்ட பழைய நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? ஓல்டு கோல்டு நீங்க கொண்டு போய் வச்சுட்டு தானே எடுக்குறீங்க பேங்க்லேருந்து. அத வந்து நீங்க திருப்புறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமான அளவு ஒரு 50,000மோ 60,000மோ இது மாதிரி கொஞ்சம் அளவுகள கொண்டு போயிட்டு நீங்க பேங்க்ல வச்சுட்டு, அதுவும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாரியான பேங்க்ல வச்சுட்டு, நீங்க மந்த்லி வைஸ் இதையும் கட்டிக்கிட்டு, ப்ளஸ் நீங்க வந்து புதுசாவும் நகைய வந்து மீட்டுக்கவும் முடியும். ஸோ உங்களால வந்து பழைய நகைய மீட்கவும் முடியும், புது நகைய வாங்கிக்கவும் முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணும்போது, கோல்ட வந்து உங்களுக்கு சேர்க்கிறது மட்டும் இல்லாம, பழைய தங்கத்த நீங்க வந்து பழைய கோல்டு நீங்க வச்சிருந்த நகைய இழக்காமலும் இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 1 பவுன 10 பவுன் ஆக்குறதும், 5 பவுன 50 பவுன் ஆக்குறதும் முடியும். ஸோ நான் இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான 3 டிப்ஸ நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மணி சேலஞ்ச், ஒண்ணு டிஜி கோல்டு, இன்னொன்னு வந்து நகைய அடகு வச்சுட்டு அடகு எடுக்கிறது, புது நகை எடுக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில யாரெல்லாம் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்கங்கிறத மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.